ஹாய் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சிங்கிள் கேண்டில்னால ஸ்டாக் நெக்ஸ்ட் மேல போக போதா இல்ல கீழே வர போதா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆஃப்டர் ஆல் கேண்டில்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பப்ளிக்கோட சைக்காலஜி தான். ஸோ இந்த சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் மூவை நம்மளால கொஞ்சம் ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்னை வச்சு நம்ம எப்படி எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், எக்ஸிட், டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும், சிங்கிள் கேண்டில் பேட்டர்னை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். கேண்டில் அப்படின்றது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அந்த கேண்டில் மட்டும் வச்சு நம்மளால மூவை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக் நெக்ஸ்ட் என்ன மூவ் மேக் பண்ண போகுது அப்படின்றத நம்ம 3 விஷயத்தை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட், டைப் ஆஃப் த கேண்டில் ஃபார்ம், எந்த மாதிரியான டைப் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். அதோட சேர்ந்து நமக்கு இன்னும் 2 விஷயம் தேவை. அதுல ஒன்னு ப்ரையர் மூவ், அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்ன ஸ்டாக் என்ன மூவ் மேக் பண்ணிருந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை தான் நான் ப்ரையர் மூவ்னு சொல்றேன். அந்த ஸ்டாக் மேலேருந்து கீழே டவுன் மூவ் பண்ணிட்டு இருந்துச்சா இல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் அப் மூவ்ல இருந்துச்சா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நடக்க போற எக்ஸ்பெக்டட் மூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ ப்ரையர் மூவ், கேண்டில் எந்த டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை வச்சு நெக்ஸ்ட் என்ன மூவ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 3 டீடைல்ஸை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவே பில்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது அது கிளியராகவே புரியும். மோஸ்ட் சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரிவர்சல்ஸ் தாங்க சொல்லுது. ரிவர்சல்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மேலே போயிட்டு இருக்கிற ஸ்டாக் கீழே வரதும் கீழே போயிட்டு இருக்கிற ஸ்டாக் மேலே போறது தான் நான் ரிவர்சல்னு சொல்றேன். ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு, அங்கிருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது ரிவர்ஸ் ஆகி கீழே வருது அப்படின்னா அதை நம்ம பியரிஷ் ரிவர்சல்னு சொல்றோம். அதே நேரத்தில் ஒரு ஸ்டாக் கீழே போயிட்டு இருக்கு, சடனா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பப்ளிக்கோட சைக்காலஜி மாறி அந்த ஸ்டாக் மேல போகுது அப்படின்னா அதை நம்ம புல்லிஷ் ரிவர்சல்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த 2 டைப்ல தான் வரும். எய்தர் இட் வில் பி புல்லிஷ் ரிவர்சல் ஆர் இட் வில் பி பியரிஷ் ரிவர்சல். நம்ம ஃபர்ஸ்ட் புல்லிஷ் ரிவர்சலை பத்தி பார்த்துடலாம். சோ புல்லிஷ் ரிவர்சல்ல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இந்த ஹேமர் பேட்டர்ன் தான். ஹேமர் பேட்டர்ன் அப்படின்றது வேற ஒண்ணே கிடையாது. இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஹேமர் பேட்டர்ன். ஓகே, இந்த ஹேமர் பேட்டர்னை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த டெய்ல் பாடியை விட 2x ஆர் 3x பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரையர் மூவ் என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரையர் மூவ் ஒரு டவுன் ட்ரெண்டா இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக் ஒவ்வொரு கேண்டில்லையும் பிரைஸ் கீழே வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு ப்ரையர் டவுன் ட்ரெண்ட் இருந்திருக்கு. இந்த கேண்டில்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துட்டே இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் இருந்ததுக்கு அப்புறமா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன விதம் பார்த்தீங்கன்னா, டெய்ல் 2 to 3x, அதாவது ஷேடோஸ் ஆர் விக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஷேடோ பாடியை விட 2 to 3x பெருசா இருக்கு, இந்த பாடி சின்னதா இருக்கு. ஓகே, சோ இந்த கேண்டில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே கேண்டிலோட சைக்காலஜி வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அதை கண்டிப்பா பாருங்க. தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த கேண்டில் சைக்காலஜி. சோ இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு? பிரைஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகி கீழே போயிருக்கு. கீழே போனதுக்கு அப்புறமா சம்ஹவ் பையர்ஸ் அலர்ட் ஆகி செல்லர்ஸை டாமினேட் பண்ணி ப்ரைஸை இந்த இடத்துக்கு கொண்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரைஸையும் தாண்டி மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் இருந்திருக்கு இந்த ஸ்டாக்ல. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னே ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துட்டே இருந்துச்சு இல்லையா? கீழே வந்துட்டே இருந்த ஸ்டாக்கு சடனா சம் சேஞ்சஸ் ஹேப்பன் அண்ட் த கேண்டில் ஸ்டார்டட் டு க்ரோ ஹையர். இதுதான் ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு முன்ன இருந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி ஸ்டாக்கோட பிரைஸ் மேலே போகுது. ஸோ இதை நம்ம புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். இதோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னே நான் இந்த ஹேமர் பேட்டர்னோட சின்ன சின்ன வேரியேஷன் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது 3மே ஹேமர் பேட்டர்ன் தான். இந்த சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்க கலர்ஸ் ஆஃப் த கேண்டிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சரி, இதுவும் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் தான், இதுவும் புல்லிஷ் ரிவர்சல் தான், இதுவும் புல்லிஷ் ரிவர்சல் தான். பட் இது ஹைலி புல்லிஷ் when compared to this one. ஓகே, இது ஹைலி புல்லிஷ் when compared to this one. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த கேண்டில் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இது இதை விட லெஸ் புல்லிஷ்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கேண்டில்
மேல போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் செல்லிங் ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆக்டிவிட்டி நடக்கவே இல்ல. பையர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறமா, செல்லர்ஸ் ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறமா பிரைஸ் அதோட ஹைலயே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நம்பர் 1னா இது, நம்பர் 2 புல்லிஷ் பேட்டர்ன்னா இது, நம்பர் 3னா இது. பட் எனிஹவ் இந்த 3 பேட்டர்ன்ல எல்லாமே வந்து நீங்க ரிவர்சல் பேட்டர்ன் தான் கன்சிடர் பண்ணணும். அதுவும் புல்லிஷ் ரிவர்சலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஹேமர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா சைக்காலஜி சம்ஹவ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புல்லிஷ்னஸ் வந்து அந்த ஸ்டாக்ல வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் நீங்க கன்சிடர் பண்ணணுமே தவிர கேண்டிலோட கலர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட கண்டென்ட்ஸ் தான் முக்கியம், அதோட லொகேஷன் தான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹேமர் பேட்டர்ன் வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சார்ட் பாருங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துலலாம் இந்த சார்ட்ல ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் கண்டுபிடிங்க. ஸோ ஹேமர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ப்ரையர் மூவ். ப்ரையர் மூவ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு, ரைட்? டவுன் ட்ரெண்ட்ல இருந்ததுக்கு அப்புறமா ஹேமர் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 3 ஹேமர்லயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் முக்கியமே கிடையாது. இந்த இடத்துல கிரீன், இந்த இடத்துல ரெட், இந்த இடத்துல கிரீனா இருந்தா கூட நமக்கு வேண்டியது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடியை விட கேண்டிலோட விக் வந்து ஷேடோ வந்து பெருசா இருக்கும். இதுலயும் வந்து ஷேடோ பெருசா இருக்கு, இதுலயும் வந்து ஷேடோ பெருசா இருக்கு. அதுதான் முக்கியமே தவிர அந்த கேண்டிலோட கலர் முக்கியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டாக் வந்து மேலே போகுது. இதுல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கணும். ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே இந்த ஹேமர் பேட்டர்னோட க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த இதான் க்ளோஸ்ன்னு சொல்றேன். இந்த க்ளோஸுக்கு மேலே போனோடனே நீங்க இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க இந்த ஸ்டாக்கை ட்ரையல் பண்ணி இது பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நீங்க எங்க வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோலியே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் மேலே போகுது, அகைன் கீழே வருது. கீழே வந்தோடனே இந்த இடத்துல அகைன் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஹேமர் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் எப்படி ட்ரேட் எடுப்பீங்க? ஜஸ்ட் சிமிலர்லி இந்த கேண்டிலோட ஹைல பிரேக் பண்ணும்போது நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிற கூட வெயிட் பண்ணலாம். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே எதர் இங்க ஆர் இங்க வந்து நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கனாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இங்க ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே நீங்க இதோட ஹை பிரேக் ஆனோடனே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்க இந்த இடத்துல வச்சிடலாம். ஃபைன். பட் எல்லா ஹேமர் பேட்டர்னுமே ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய மூவ் கிடைச்சிருக்கு. ஆனா இதுல இன்னொரு ஹேமர் பேட்டர்ன் நான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதோட மூவ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு இல்லையா? நீங்க எடுத்த உடனே கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு ஈஸியா கீழே வந்துருச்சு. ஒயின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேண்டில் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, அந்த கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றது முக்கியம். இந்த இடத்துல ஃபார்ம் ஆன ஹேமரும் சரி, இல்லை இந்த இடத்துல ஃபார்ம் ஆன ஹேமரும் சரி, இது ஒரு ப்ரீவியஸ் குட் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹேமரும் ஒரு நல்ல டவுன் மூவ்க்கு அப்புறமா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆனா இந்த இடத்துல ஃபார்ம் ஆன ஹேமர் வந்து டவுன் மூவ் அந்த அளவுக்கு இல்லை, ப்ரீவியஸ் டவுன் மூவ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டவுன் மூவ் அந்த அளவுக்கு இல்லாததுனால அதோட அப் மூவ்மே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த 3 இடத்துலையுமே ஃபார்ம் ஆன ஹேமர்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன்ல ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? ஸோ ஒவ்வொரு தடவை கேண்டில் வந்து நியர் டு த சப்போர்ட் ஜோன் வரும்போது பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் ஜோனுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லை. ஃபைன். ஸோ நீங்கள் கேண்டில் மட்டும் டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்கக்கூடாது. கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, அதோட கண்டெக்ஸ்ட் என்ன, அது எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் காமன் சென்ஸாக அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்லேயே உங்களால் நல்ல ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் சிங்கிள் கேண்டில் பேட்டர்னில் சொல்ல போகிறது இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். இதுதான் அந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் லாஸ்ட் சொன்ன ஹேமர் பேட்டர்னையே நீங்கள் வந்து ரிவர்ஸ் வச்சிங்கன்னா அதுதான் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஹேமர் பேட்டர்ன். நான் லாஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த ஹேமர் பேட்டர்னை அப்படியே தலைக்கீழ திருப்பினீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன். ஃபைன். இந்த ஹேமர் பேட்டர்ன் மாதிரியே இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னுக்கும் லாங் அப்பர் ஷேடோ இருக்கணும். அப்பர் ஷேடோ வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆயிருக்கிற அப்பர் ஷேடோ வந்து 2 to 3 times bigger than the body. இந்த பாடி குட்டியா இருக்கு, மேல ஃபார்ம் ஆயிருக்கிற அப்பர் ஷேடோ வந்து இவ்வளோ பெருசா இருக்கு. ஓகே, பட் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கணும், இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் பேரிஷ்னஸ் தானே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, இது எப்படி புல்லிஷ் கேண்டில் நான் சொல்றேன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கணும். ஏன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே போச்சு. மேலே போனதுக்கு அப்புறமா பையர்ஸ் இவ்வளோ தூரம் டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சடனாக செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி ப்ரைஸை கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் இதை இப்போவும் புல்லிஷ் ரிவர்சல்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்ன ஃபார்ம் ஆன
ப்ரையர் ட்ரெண்ட் தான் முக்கியம். ஏன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னே இருக்கிற ப்ரையர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இது எப்படி இது ரிலவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. டவுன் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும்? ஆப்வியஸாக நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கணும் இல்லையா? இதே இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். பட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக செல்லர்ஸ் வந்து வீக் ஆகி பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன் ஆஃப் வீக்கில் சம்ஹவ் பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதனால் வந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஜஸ்ட் கேண்டில் பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோம். பையர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. செல்லர்ஸ்க்கு ஒரு சின்ன பயத்தை காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து கீழே போகுமா இல்லை மேலே போகுமா, ரிவர்ஸ் ஆக போதா அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஹவவர் லேட்டர் பார்ட் ஆஃப் த டே செல்லர்ஸ் ஓவர்டேக் பண்ணி ஸ்டாக் பிரைஸை கீழே கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவா இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த ஷேடோ மூலமா நமக்கு தெரியுது இல்லையா? நான் வந்து லாஸ்ட் இதுல ஹேமர் பேட்டர்ன் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹேமர் பேட்டர்ன் க்ளோஸ் ஆன உடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் இன்வெர்டட் ஹேமர்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் க்ளோஸ் ஆன உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னோட ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ட்ரேட் எடுக்கணும். எப்பவுமே ட்ரேட் எடுக்கும்போது இந்த ஹை வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹை பிரேக் ஆகி நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல கிரீன் கேண்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போதான் வந்து பையர்ஸ் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இன்வெர்டட் ஹேமரோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சார்ட்டை நல்லா பாருங்க. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? எஸ், யூ ஆர் ரைட். இந்த இடத்துல தான் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. கேண்டிலோட கலரை விட்டுருங்க, ரெட் ஆர் கிரீன், தட் டசன்ட் மேட்டர். கேண்டிலோட விக் வந்து 2 to 3 டைம்ஸ், அதாவது கேண்டிலோட ஷேடோ வந்து 2 to 3 டைம்ஸ் த பாடி இருக்கணும். நமக்கு இந்த பேட்டர்ன் செட் ஆகுது. ஓகே, கேண்டில் கண்டுபிடிச்சிட்டோம். கேண்டிலுக்கு முன்னாடி ப்ரையர் டவுன் ட்ரெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ், எவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்கு பாருங்க. கேண்டிலுக்கு முன்னாடி ப்ரையர் டவுன் ட்ரெண்டும் இருக்கு. ப்ரையர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்க கேண்டில் தாண்டி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்க பொறுமையா வெயிட் பண்ணணும். இந்த கேண்டிலோட ஹை க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை க்ளோஸ் ஆனது இந்த கேண்டிலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கேண்டிலில் ட்ரேட் எடுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எங்கே வைப்பீங்க? இந்த கேண்டிலோட லோவில் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேண்டிலோட லோவில் வச்சுட்டு இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து இதோட 2 டைம்ஸ் வைக்கணும், ஆர் 3 டைம்ஸ் வைக்கலாம். ஆர் நீங்கள் இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாதி இந்த இடத்துல புக் பண்ணிட்டு மீதியை மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்க ட்ரைல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரைல் பண்ணீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகும்போது, கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நீங்க எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். இப்படிதான் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம புல்லிஷ் ரிவர்சல்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியரிஷ் ரிவர்சல். பியரிஷ் ரிவர்சல்னா என்ன? ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்கு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அடுத்து மேலே போக முடியாமல் பியரிஷாக ஸ்டாக் வந்து கீழே வரப்போகுது. அதை தான் நம்ம பியரிஷ் ரிவர்சல்னு சொல்கிறோம். புல்லிஷ் ரிவர்சலில் நம்ம ஹேமர் பேட்டர்னும் இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்னும் பார்த்தோம். பேரிஷ் ரிவர்சலில் நம்ம 2 பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஷூட்டிங் ஸ்டார், இன்னொன்று வந்து ஹேங்கிங் மேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் தான். இந்த பேரெல்லாம் உங்களுக்கு இனிஷியலாக கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் டோன்ட் வரி, போக போக ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்களே தவிர கான்செப்ட்ஸ் ஆர் வெரி சேம். நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று தோணி இருக்குமே, என்னடா அது இப்போதான் இதை வந்து இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா அதே மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துட்டு வச்சுட்டு வந்து வேற பேர் சொல்றாங்கன்னு தானே பார்க்குறீங்க. யூ ஆர் வெரி ரைட். அது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அழகாக படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஃபோக்கஸாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். பட் டோன்ட் வரி, ஒரு பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ப்ரையர் மூவ். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரையர் மூவ் வந்து இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். இன்வெர்டட் ஹேமராக இருக்கணும்னா இதுக்கு ப்ரையர் மூவ் டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். பட் இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் வந்து அப் மூவ். ஸோ இது வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேண்டிலே வந்து இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா இதை நம்ம இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லியிருப்போம். பட் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது எங்க? ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனதுனால இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றோம். இந்த கேண்டிலோட சைக்காலஜி என்ன? ஆஸ் யூஷுவல் ஷேடோ வந்து 2 to 3x த பாடி சைஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இது வரைக்கும் கீழே போயிடுச்சு. கீழே போனதுக்கு அப்புறமா ஸ்டாக் வந்து நல்ல பையர்ஸ் இருந்திருக்காங்க. பட் சடனாக செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ப்ரைஸை கீழே வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. பட் சடனாக வந்து ஒரு
செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி பிரைஸை கீழே வந்து ரெட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் இது க்ரீனாக க்ளோஸ் ஆகிருந்தா கூட திஸ் இஸ் எஸ் ஷூட்டிங் ஸ்டார் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா செல்லர்ஸ் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிருக்காங்க அப்படின்றத தான் அந்த ஷேடோ காமிக்குது. செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க அப்படின்னாலே புல்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க. தே வில் பி அஃப்ரைட் டு கண்டினியூ த பொசிஷன். ஸோ வந்து அவங்க செல் பண்ணிட்டு சீக்கிரமாக ஸ்டாக் செல் பண்ணிட்டு வெளியில் போகலாமான்னு பார்ப்பாங்க. அதனால தான் ப்ரையர் மூவ் ரொம்ப முக்கியம். ப்ரையர் மூவ் வந்து அப் மூவாக இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து டவுன் மூவ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். டேக்கு அப்புறம் நைட்டுக்கு அப்புறம் டே. ஓகே, வெரி சிம்பிள். காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணுங்க. இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ டாபிக் விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்னாச்சு, ஸ்டாக் வந்து கீழே வந்துருச்சு. ரைட், இதோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிடுறேன். இந்த சார்ட் பாருங்க, இது ஒரு பியூட்டிஃபுல்லான சார்ட். இந்த சார்ட்ல 2 இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. எங்கன்றதை பாஸ் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. ஃபைன், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 2 இடமும் மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்குது இந்த இடத்துல. ஓகே, 2x the பாடி சைஸ், ஷேடோ இருக்கு, பாடி குட்டியா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது இந்த இடத்துல. 2 இடத்துல ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஏன் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற மூவ் வந்து ஒரு அப் மூவ். இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் அப் மூவ் இருந்திருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்ன ஒரு அப் மூவ் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணது இந்த கேண்டில் தான் பிரேக் ஆச்சு. இந்த கேண்டில் பிரேக் ஆனோடனே நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அழகா ஒரு டவுன் மூவை கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டேவே பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகல. அகெயின் ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதை நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதோட பாடி வந்து ஆல்மோஸ்ட் விக்கோட சைஸ்லேயே இருக்குது. ஸோ நான் இதை தான் ஷூட்டிங் ஸ்டாராக கன்சிடர் பண்ணுவேன். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து ரியல் ட்ரேடிங்கில் நடக்கும். எக்ஸாக்டாக புக்கில் பார்க்குற மாதிரியே எல்லா தடவையும் நடக்காது. நீங்கள் தான் உங்களோட காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி அது என்னது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கணும், கோரிலேட் பண்ணிக்கணும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆன உடனே நம்ம இதோட லோவில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இதோட லோவில் லைன் வரைஞ்சிட்டு இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல லோ வந்து பிரேக் ஆச்சு. ஃபைன், லோவில் பிரேக் ஆனவுடனே ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் நீங்கள் எங்கே வைப்பீங்க? இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலோட ஹையில் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் அழகாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆரில் கொடுத்துருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே வைப்பேன்னா இந்த இடத்துல வைப்பேன். ஏன்னா இது ஒரு அழகான சப்போர்ட் ஜோன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் வைப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே நான் ஒரு 50% ஆஃப் த பொசிஷனாவது க்ளோஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எதர் நான் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு இதை ட்ரெயில் பண்ணி போயிட்டே இருப்பேன். இப்படி தான் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்டாரை ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற கேண்டில் பேட்டர்ன் இஸ் ஹேங்கிங் மேன். ஹேமர் பேட்டர்னை கொண்டு வந்துட்டு ஹேங்கிங் மேன் சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம ஹேமர் பேட்டர்ன் இப்படி தானே பார்த்தோம். இது வந்து ஹேங்கிங் மேன். ஏன் இது வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு கேட்டால் இதோட ப்ரையர் மூவ் தான் முக்கியம். ப்ரையர் மூவ் பாருங்க, அப் ட்ரெண்டில் இருக்குது. இதே இந்த கேண்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம், ரைட்? பட் இப்போ எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஹேங்கிங் மேன். இது பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ப்ரையராக ஒரு அப் மூவ் இருந்திருக்கு. ஓகே, ப்ரையராக ஒரு அப் மூவ் இருந்திருக்கு. அப் மூவ் நடந்ததுக்கு அப்புறமா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க, பையர்ஸ் எல்லாம். அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பட் நடந்தது என்ன? கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெட் கேண்டில் அதுவும் எப்படி ஃபார்ம் ஆச்சு? திடீர்னு இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ப்ரைஸை இவ்வளோ தூரம் கீழே கொண்டு போயிட்டாங்க. கீழே கொண்டு போயிட்டு பையர்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணி ப்ரைஸை இங்கே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணாலும் சம்ஹவ் சைக்காலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈஸியாக ஃபார்ம் ஆக வேண்டிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டைமில் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும்னா எவ்வளோ பெரிய பேரிஷ்னஸ்ன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சம்மோ பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி அந்த ப்ரைஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் சம்மோ சைக்காலஜி ஹஸ் சேஞ்ச். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டே இது கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டாக் வந்து கீழே தான் போகுது. அதுக்கு அடுத்த தேவும் கீழே போகுது. ஸோ இந்த கேண்டிலோட எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷேடோ எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம். இந்த கேண்டிலோட ஹையில் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஃபைன், இதோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக் பாருங்க, இந்த இடத்துல எங்கே வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க எவ்வளோ பெரிய விக் வந்து பாடியை விட 2 to 3x பெருசாக இருக்குது.
அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருந்திருக்கு. அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதோட லோவ தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் டேவே ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ லோவ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லோ மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கேண்டில் வந்து ஒரு 3 to 5 டேஸ் கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. அதோட ஹைய நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டா வச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா இந்த ஒரு பியூட்டிஃபுல் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. பயங்கர பேரிஷ் கேண்டில். க்ளோஸும் ஹையும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். இந்த பிரேக் டவுன் நடந்த உடனேவே லோ பிரேக் ஆன உடனே ட்ரேட் பண்ணலாம். ஆர் அக்ரெசிவ் ட்ரேடர் இல்ல நான் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது அந்த டேவோட எண்ட்ல ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும். 1:2 ரேஷியோல இந்த இடத்துலயும் புக் பண்ணலாம். ஆர் இந்த இடத்துலயே புக் பண்ணியிருக்கலாம். டிபெண்டிங் ஆன் யுவர் டார்கெட். ஓகே. இல்லைன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் பாயிண்ட் வச்சு நீங்க இதை ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஹேங்கிங் மேன் பேட்டர்னை ட்ரேட் பண்ணுவீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் பற்றி எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன் தான். ரெண்டு வந்து புல்லிஷ் ரிவர்சல். ஒன்று ஹேமர் பேட்டர்ன், இன்னொன்று இன்வெர்டட் ஹேமர். ஓகே. பியரிஷ் ரிவர்சலில் ரெண்டே தான். ஒன்று ஷூட்டிங் ஸ்டார், இன்னொன்று ஹேங்கிங் மேன். அவ்வளோதான். இந்த 4மே ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற மூவ் தான் இது எந்த கேண்டில் அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. புரியாதவங்க இந்த வீடியோவை திருப்பி வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக ஈஸியாகவே புரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு 2 or 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு அது எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும், அந்த பேட்டர்ன்ல எப்படி ரிவர்சல் பேட்டர்ன், கன்டினியூஷன் பேட்டர்னை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்றதுனால பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியா இருக்கிறதுக்காக லிமிட்டடா உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா பேட்டர்னையும் இந்த வீடியோல என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும். பட் தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ சிங்கிள் கேண்டில் பேட்டர்னை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 2 or 3 கேண்டில் பேட்டர்ன்ஸ் வச்சு எப்படி ரிவர்சலில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியே அதால் மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. டில் தென், பை ஃப்ரம் சூப்பர் ட்ரேடர்.